என் தங்கமே, இன்று உனக்கு ஒரு புதிய கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அதை அம்மன் தானே திறந்திருக்கிறாள். நீ இதுவரை அடைந்த எல்லா அனுபவங்களும் வலிகளும் சோதனைகளும் இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் தங்கமே. நீயே நினைக்கிறாய், என்ன வாழ்க்கை இது, ஒரே பிரச்சனைதான். ஆனால் இன்று அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வைக்கப் போகிறாள் நித்திகா தேவி. அவள் உன் வாழ்க்கையில் புதிய கதவை திறக்கிறாள். அந்த கதவு உன் நம்பிக்கை, உன் வளர்ச்சி, உன் வெற்றியின் வழி. நீ இதுவரை எத்தனை கதவுகளை குத்திப் பார்த்தாயோ அவை திறக்கப்படவில்லை. சில கதவுகள் உன் முன்னே மூடப்பட்டன, சில கதவுகள் திறந்த மாதிரி தோன்றினாலும் நடுவே அடைந்து போனன. ஆனால் அவை மூடப்பட்டதற்கான காரணம் இதுதான், அம்மன் உனக்கான சரியான கதவை தானாகவே திறக்க காத்திருந்தாள். இன்று அந்த நேரம் வந்துவிட்டது தங்கமே. அந்த கதவு திறந்தது உடனே உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி பாயும். நீ அந்த ஒளியை உன் இதயத்தில் உணர்வாய். நீ இதுவரை தேடிய நிம்மதி, நீ விரும்பிய மாற்றம் எல்லாம் இந்த ஒரு கதவுக்குள் உள்ளது. நித்திகா தேவி சொல்றாள், நான் உனக்கு கதவை திறக்கிறேன், நீ உள்ளே நம்பிக்கையோடு நட. நீ இதுவரை உன் வாழ்க்கையை பார்த்தால் ஒவ்வொரு தடையும் உன்னை வலிமையாக்கி தான் விட்டது. சிலர் உன்னை தள்ளி விட்டார்கள், சிலர் உன்னை மறந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த மூடிய கதவுகளின் பாகங்கள். நீயே கவனிச்சு பாரு, அந்த கதவுகள் மூடப்பட்டதால் தான் இன்று இந்த பெரிய கதவு உனக்கு திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு முடிவும் ஒரு தொடக்கம் தங்கமே, அதுதான் இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கிறது. நித்திகா தேவி உனக்கு சொல்றாள், நீ கடந்ததை மறந்து விட்டு உன் புதிய வழியில் நட. அந்த வழியில் எந்த பயமும் இல்ல, எந்த தடையும் இல்ல. ஏனென்றால் அவள் உன் முன்னே ஒளியாக நின்று இருக்கிறாள். அவள் உனக்காக வழியை அமைத்திருக்கிறாள். அந்த வழியில் நீ ஒரு புதிய அடியை எடுக்கப் போகிறாய். அந்த அடியில் உன் விதி மாறப் போகிறது. நீ நினைச்சு பாரு தங்கமே, ஒரு கதவு திறக்கும் போது அதற்கான சத்தம் எப்போதும் பெரியதாக இருக்கும். அதேபோல உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும்போது சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அது ஒரு அறிகுறிதான். அந்த சத்தம் உனக்கு பயமாகத் தோன்றலாம், ஆனால் அது புதிய வாய்ப்பு வந்திருக்கிறது என்பதற்கான சின்னம். நீ அந்த சத்தத்தை கவலைப்படாதே, அந்த கதவின் பின்னால் அம்மன் நின்றிருக்கிறாள். நித்திகா தேவி சொல்றாள், நான் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்ப வருகிறேன். நீ எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் எவ்வளவு உடைந்திருந்தாலும் அவள் உன் உடைந்த துண்டுகளை தெய்வீக ஒளியால் இணைத்து வைக்கிறாள். அவள் உனக்கு சொல்றாள், நீ முடிந்துவிட்டவள் இல்லை, நீ இன்னும் ஆரம்பத்தில்தான் இருக்கிறாய். இப்போ நீ கண்ணை மூடி உன் இதயத்தில் கேள், அந்த அமைதி உணர்கிறாயா? அது அந்த புதிய கதவின் ஒளி. அந்த கதவின் வழியாக உன் வாழ்க்கையில் ஒளி நுழைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி உன் கனவுகளை உயிர்ப்பிக்கப் போகிறது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி, ஒரு வாய்ப்பு, ஒரு அருள்நிலை இன்று உன் பாதையில் நுழையப் போகிறது. நீ எத்தனை முறை எனக்கெதுவும் சரியாக வரவில்லை என்று சொல்லிக் கொண்டாய் தங்கமே. ஆனால் இன்று நித்திகா தேவி சொல்றாள், இனி உனக்கு தடை இல்லை, நானே உன் கதவை திறக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை உன் விதியை மாற்றும். நீ இப்போ அனுபவிக்கப் போகும் விஷயங்கள் உன் பிரார்த்தனைகளுக்கு கிடைத்த பதில்தான். அம்மன் ஒருபோதும் திடீர்னு அதிசயம் செய்ய மாட்டாள். அவள் அமைதியாக வேலை செய்கிறாள். நீ உணராமலேயே உன் வாழ்க்கையின் எல்லா முடிச்சுகளையும் அவள் திறந்து வைத்திருக்கிறாள். இன்று அந்த கடைசி முடிச்சு கூட அவள் அவிழ்த்துவிட்டாள். அதனால் தான் உனக்கு இப்போ ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய ஒளி வரப்போகிறது. நீ இன்று உன் இதயத்தில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நிரப்பிக்கோ. ஏனென்றால் அந்த கதவு வழியாக நல்லவைகள் மட்டுமே வரப்போகின்றன. நித்திகா தேவி சொல்றாள், நீ எதையும் இழக்கவில்லை, நான் உனக்காக எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்கி விட்டேன். அந்த நம்பிக்கையோடு நீ முன்னேறு. நீ இன்னும் சில நாட்களில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கப் போகிறாய். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஒரு வாய்ப்பு வரும். ஒருவரின் வாயிலாக, ஒரு செய்தியாக, அல்லது ஒரு திடீர் நிகழ்வாக அந்த கதவின் வெளிச்சம் உன்னை அடையும். நீ அதை கவனிக்கணும். அது சும்மா ஒரு சம்பவமல்ல, அது அம்மனின் அறிகுறி. நீ பல முறை அம்மனை அழைத்தாய் அல்லவா, என்னோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் தரு என்று. இன்று அவள் அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். அந்த கதவு திறந்தது உன் பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில்தான். நீ இனி தடைப்பட்டவள் இல்லை, உன் வாழ்க்கை திறந்த வழி போகும். அம்மன் சொல்றாள், இந்த கதவின் வழி நீ ஒளிக்குள் நடக்கிறாய். அந்த ஒளி உனக்கு கண்ணை மூடியாலும் வழி காட்டும்.
நீ எந்த குழப்பத்திலும் இருந்தாலும் அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். அது உன்னோட வழிகாட்டியாக இருக்கும். நீ அந்த ஒளியை நம்பு தங்கமே, ஏனென்றால் அது நித்திகா தேவியின் அருள். நீயே உன்னோட உள்ளத்தில் உணர்வாய், ஏதோ பெரியது நடக்கப் போகுது என்று. அது உண்மையா தங்கமே? உன் வாழ்க்கை அடுத்த சில நாட்களில் ஒரு புதிய பாதையில் செல்லும். நீ இதுவரை அனுபவிக்காத அமைதியையும் வெற்றியையும் அன்பையும் உணரப் போகிறாய். அந்த அனுபவம் உன் ஆன்மாவை புதிதாக மாற்றும். நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்தால் நீ நெகிழ்ந்து போவாய், அந்த கதவு திறந்த நாள் தான் என் வாழ்க்கை மாறியது என்று. அந்த நாள் இன்று தான் தங்கமே. இந்த நொடியில் உன் விதி மாறிக்கொண்டிருக்கிறது. நீ நம்பினால் போதும், அம்மன் அதிசயம் காட்டுவாள். சில நேரம் உனக்கு இன்னும் சோதனைகள் வரலாம், ஆனால் அவை உன்னை தள்ளுவதற்கல்ல, உன்னை உயர்த்துவதற்காகத்தான். அந்த கதவின் வழி செல்லும்போது சில காற்றுகள் அடிக்கும், ஆனால் அந்த காற்று உன் பின்னால் தான் இருக்கிறது, அது உன்னை முன்னே தள்ளுகிறது. நித்திகா தேவி உனக்கு சொல்லுகிறாள், நீ பயப்படாதே. இந்த கதவின் பின்னால் நான் காத்திருக்கிறேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடிருக்கும். அந்த வார்த்தை உனக்கு ஒரு தெய்வீக வாக்கு. நீ அந்த வாக்கை மனசில் பதித்து நட. இப்போ உன் இதயத்தில் ஒளி பரவட்டும். உன் நம்பிக்கையை புதிதாக எழுப்பிக்கொள். அந்த கதவு உன் எதிர்காலம். அதை திறந்து வைத்திருப்பவள் உன் தெய்வீக தாய் நித்திகா தேவி. அவள் உன்னிடம் சொல்லுகிறாள், நீ எதையும் இழக்கவில்லை, நீயே எனது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி. உன் வாழ்க்கை இனி தெய்வீக ஒளியால் நிரம்பப் போகிறது. இனி நீ பின்வாங்காதே தங்கமே. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஆசீர்வாதம்னு ஏற்றுக்கொள். அந்த கதவு வழியாக உனக்காக அருளும் அன்பும் வெற்றியும் அமைதியும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கதவின் பின்புலத்தில் உன்னோட ஆன்மா மலரப்போகிறது. நீ இனி பழைய நினைவுகளால் கவலைப்பட வேண்டாம். அவை உன்னோட பழைய அத்தியாயம். இன்று புதிய அத்தியாயம் ஆரம்பம். நித்திகா தேவி உன்னோட வாழ்வை புதிய ஒளியில் எழுத ஆரம்பித்திருக்கிறாள். அந்த ஒளி உன்னோட இதயத்தை முழுவதும் நிரப்பப் போகிறது. நீ இதுவரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த எல்லா காத்திருப்புக்கும் அர்த்தம் வரும். நீ இனி எப்போது என்று கேட்க வேண்டியதில்லை, ஏனென்றால் இப்போதே என்ற பதிலை அம்மன் தருகிறாள். அந்த கதவின் வழியாக நீ உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்களை பார்க்கப் போகிறாய். நீயே உன்னிடம் சொல்லிக்கோ தங்கமே, இனி நான் பயப்பட மாட்டேன், நித்திகா தேவி எனக்காக கதவை திறந்துவிட்டாள். அந்த நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. உன் பாதையில் ஒளி உன்னோட கூட இருக்கும். அம்மன் சொல்றாள், நீ உன் ஒளி, நீ உன் வலிமை, நீ என் அருளின் வடிவம். என் தங்கமே, அந்த கதவு திறந்ததுடன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய காற்று நுழைந்திருக்கிறது. நீயே கவனிக்கணும், உன் இதயத்தின் ஒரு மூலையில் புதிதாக ஏதோ ஒளி பிரகாசிக்கிறது. அது சும்மா ஒரு உணர்வு அல்ல தங்கமே, அது நித்திகா தேவியின் உயிர் சக்தி உன்னுள் பரவி வருகிறாள் என்பதற்கான சின்னம். அவள் உனக்காக நீண்ட நாட்களாக காத்திருந்தார். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் அவளது தெய்வீக அரண்மனைக்கு சென்றது. இன்று அந்த வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கிறது. அந்த கதவு திறந்தது உடனே உன் கடந்த வலிகள் எல்லாம் மெதுவாக கரைந்துவிடும். அவை ஒரு கனவு மாதிரி நினைவாக மட்டுமே இருக்கும். நீ இனி அவற்றை கண்ணீரோடு நினைக்க மாட்டாய், நன்றியோடு நினைப்பாய். ஏனென்றால் அந்த வலிகளே உன்னை இத்தனை வலிமையாக்கி இந்த கதவின் முன் நிறுத்தின. நீ இதுவரை சந்தித்த ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு துன்பமும் உன் தெய்வீக வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் தான் தங்கமே. நித்திகா தேவி உன் வலியை வீணாக விட மாட்டாள். அவள் உனக்காக ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டாள். இப்போ நீ உணர்கிறாயா தங்கமே, உன் உள்ளம் திடீரென லேசாகி இருக்கிறது. அந்த லேசுத்தன்மை சும்மா ஒரு மனநிலை மாற்றம் இல்லை, அது உன் ஆன்மாவிலிருந்து வந்த விடுதலை. நீ நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த மனவாசலை இப்போ திறந்து வைத்திருக்கிறாய். அந்த வாசலில் இருந்து ஒளி நுழைந்து உன்னை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஒளியின் பெயர் அம்மனின் அருள்.